மதுரை நெல்லையில் வெளுத்து வாங்கிய மழை. கடலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சென்னையில் வேளச்சேரி, கிண்டி, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் திடீர் மழை. ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி, சேலம், தர்மபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டில் நாளை கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற காவலர் நாள் விழா கொண்டாட்டம். காவலர்களுடன் சேர்ந்து உறுதிமொழி ஏற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாஜகவின் அறுவை சிகிச்சையால் அதிமுக ஐசியூவிற்கு செல்லும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக ஐசியூவில் இல்லை, திமுக தான் ஐசியூவில் இருக்கிறது என உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். கட்சி ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பது 2026 தேர்தல் முடிவில் தெரிய வரும் என்றும் உறுதி. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என்பது ஆழமான கருத்து. டிடிவி தினகரன் கருத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு. ஒற்றுமை என்ற பெயரில் அதிமுகவை பிளவுபடுத்த முயற்சி. செங்கோட்டையன் டிடிவி தினகரனை மறைமுகமாக விமர்சித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கண்டனம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே முந்திரி விவசாயிகளுடன் கலந்துரையாடிய பாமக தலைவர் அன்புமணி. விவசாய நிலங்களை அழித்துவிட்டு நிலக்கரி எடுப்பது நியாயமா என கேள்வி. திருச்சியில் வரும் சனிக்கிழமை மரக்கடை பகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி. விஜய் வாகனத்தின் பின்னால் பைக்கில் கூச்சலிட்டு வரக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளை ஏற்றது தவேக. கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் வீல்சேர் தர பணம் கேட்டதாக குற்றச்சாட்டு. தந்தையை தோளில் சாய்த்தபடி செல்லும் வீடியோ வெளியான நிலையில் மேற்பார்வையாளர்கள் 2 பேர் சஸ்பெண்ட். சென்னை பெரம்பூரில் வழிப்பறியில் ஈடுபட்ட ரவுடிகளை பிடிக்கச் சென்ற காவலர்கள் மீது தாக்குதல். காவல் நிலையத்திலும் ரகளையில் ஈடுபட்டு மிரட்டல் விடுத்த ரவுடிகள். சில மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க 4 ஆண்டுகள் வரை தாமதம் ஏன்? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. டெல்லியில் புதிய காரை எலுமிச்சம்பழம் மீது ஏற்ற முயன்ற போது வேகமாக ஆக்சலரேட்டரை மிதித்ததால் விபத்து. முதல் தளத்திலிருந்து தரையில் விழுந்ததில் நொறுங்கிய கார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் புலியை பிடிக்க தாமதமாக வந்ததாக புகார். வனத்துறையினரை கூண்டில் அடைத்த பொதுமக்கள். நேபாளத்தில் இயல்பு நிலை திரும்பிய போதும் ராணுவம் தீவிர கண்காணிப்பு. வன்முறையின் போது கடைகளில் இருந்த பொருட்களை போராட்டக்காரர்கள் கொள்ளையடித்து சென்ற காட்சிகள் வைரல். மதுரை நெல்லையில் வெளுத்து வாங்கிய மழை. கடலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சென்னையில் வேளச்சேரி, கிண்டி, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் திடீர் மழை. ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி, சேலம், தர்மபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டில் நாளை கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற காவலர் நாள் விழா கொண்டாட்டம். காவலர்களுடன் சேர்ந்து உறுதிமொழி ஏற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாஜகவின் அறுவை சிகிச்சையால் அதிமுக ஐசியூவிற்கு செல்லும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம்.
அதிமுக ஐசியூவில் இல்லை, திமுக தான் ஐசியூவில் இருக்கிறது என உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். கட்சி ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பது 2026 தேர்தல் முடிவில் தெரிய வரும் என்றும் உறுதி. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என்பது ஆழமான கருத்து. டிடிவி தினகரன் கருத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு. ஒற்றுமை என்ற பெயரில் அதிமுகவை பிளவுபடுத்த முயற்சி. செங்கோட்டையன் டிடிவி தினகரனை மறைமுகமாக விமர்சித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கண்டனம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே முந்திரி விவசாயிகளுடன் கலந்துரையாடிய பாமக தலைவர் அன்புமணி. விவசாய நிலங்களை அழித்துவிட்டு நிலக்கரி எடுப்பது நியாயமா என கேள்வி. திருச்சியில் வரும் சனிக்கிழமை மரக்கடை பகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி. விஜய் வாகனத்தின் பின்னால் பைக்கில் கூச்சலிட்டு வரக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளை ஏற்றது தவேக. கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் வீல்சேர் தர பணம் கேட்டதாக குற்றச்சாட்டு. தந்தையை தோளில் சாய்த்தபடி செல்லும் வீடியோ வெளியான நிலையில் மேற்பார்வையாளர்கள் 2 பேர் சஸ்பெண்ட். சென்னை பெரம்பூரில் வழிப்பறியில் ஈடுபட்ட ரவுடிகளை பிடிக்கச் சென்ற காவலர்கள் மீது தாக்குதல். காவல் நிலையத்திலும் ரகளையில் ஈடுபட்டு மிரட்டல் விடுத்த ரவுடிகள். சில மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க 4 ஆண்டுகள் வரை தாமதம் ஏன்? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. டெல்லியில் புதிய காரை எலுமிச்சம்பழம் மீது ஏற்ற முயன்ற போது வேகமாக ஆக்சலரேட்டரை மிதித்ததால் விபத்து. முதல் தளத்திலிருந்து தரையில் விழுந்ததில் நொறுங்கிய கார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் புலியை பிடிக்க தாமதமாக வந்ததாக புகார். வனத்துறையினரை கூண்டில் அடைத்த பொதுமக்கள். நேபாளத்தில் இயல்பு நிலை திரும்பிய போதும் ராணுவம் தீவிர கண்காணிப்பு. வன்முறையின் போது கடைகளில் இருந்த பொருட்களை போராட்டக்காரர்கள் கொள்ளையடித்து சென்ற காட்சிகள் வைரல். மதுரை நெல்லையில் வெளுத்து வாங்கிய மழை. கடலூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சென்னையில் வேளச்சேரி, கிண்டி, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் திடீர் மழை. ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி, சேலம், தர்மபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டில் நாளை கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற காவலர் நாள் விழா கொண்டாட்டம். காவலர்களுடன் சேர்ந்து உறுதிமொழி ஏற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாஜகவின் அறுவை சிகிச்சையால் அதிமுக ஐசியூவிற்கு செல்லும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக ஐசியூவில் இல்லை, திமுக தான் ஐசியூவில் இருக்கிறது என உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். கட்சி ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பது 2026 தேர்தல் முடிவில் தெரிய வரும் என்றும் உறுதி. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என்பது ஆழமான கருத்து. டிடிவி தினகரன் கருத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு. ஒற்றுமை என்ற பெயரில் அதிமுகவை பிளவுபடுத்த முயற்சி. செங்கோட்டையன் டிடிவி தினகரனை மறைமுகமாக விமர்சித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கண்டனம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே முந்திரி விவசாயிகளுடன் கலந்துரையாடிய பாமக தலைவர் அன்புமணி. விவசாய நிலங்களை அழித்துவிட்டு நிலக்கரி எடுப்பது நியாயமா என கேள்வி. திருச்சியில் வரும் சனிக்கிழமை மரக்கடை பகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி.
விஜய் வாகனத்தின் பின்னால் பைக்கில் கூச்சலிட்டு வரக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளை ஏற்றது தவேக. கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் வீல்சேர் தர பணம் கேட்டதாக குற்றச்சாட்டு. தந்தையை தோளில் சாய்த்தபடி செல்லும் வீடியோ வெளியான நிலையில் மேற்பார்வையாளர்கள் 2 பேர் சஸ்பெண்ட். சென்னை பெரம்பூரில் வழிப்பறியில் ஈடுபட்ட ரவுடிகளை பிடிக்கச் சென்ற காவலர்கள் மீது தாக்குதல். காவல் நிலையத்திலும் ரகளையில் ஈடுபட்டு மிரட்டல் விடுத்த ரவுடிகள். சில மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க 4 ஆண்டுகள் வரை தாமதம் ஏன்? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. டெல்லியில் புதிய காரை எலுமிச்சம்பழம் மீது ஏற்ற முயன்றபோது வேகமாக ஆக்சலரேட்டரை மிதித்ததால் விபத்து. முதல் தளத்திலிருந்து தரையில் விழுந்ததில் நொறுங்கிய கார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் புலியை பிடிக்க தாமதமாக வந்ததாக புகார். வனத்துறையினரை கூண்டில் அடைத்த பொதுமக்கள். நேபாளத்தில் இயல்பு நிலை திரும்பிய போதும் ராணுவம் தீவிர கண்காணிப்பு. வன்முறையின் போது கடைகளில் இருந்த பொருட்களை போராட்டக்காரர்கள் கொள்ளையடித்து சென்ற காட்சிகள் வைரல்.